எல்லா வித்தைகளையும் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தார் துரோணர். எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்ட பிறகு அந்த வித்தைக்கு ஒரு விருந்து வைக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு அரங்கேற்ற மேடையை தொடங்கி, அரங்கேற்றம் நடக்கிற இடத்துல அர்ஜுனன் நின்னான். ஏன்னா பாண்டவர்களுக்கு அவர் தான் எல்லா வித்தைகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். இந்த மாதிரி சபை நிரம்ப மக்கள் இருக்கிறார்கள். அர்ஜுனன் தன்னுடைய வில் வித்தைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறான், ஒவ்வொன்றாக காட்டுகிறான். அந்த சபையே ஆரவாரத்தோடு அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆசிரியருக்கு பெருமை தாங்கலை. எப்போவுமே ஒரு சாதாரண ஒரு 4 வரி ரைம்ஸை ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்து ஒரு பச்சை பிள்ளை மேடைக்கு இவ்வளவு ஆட்கள் முன்னுக்கு பயம் இல்லாமல் அந்த ரைம்ஸை சொல்கிறான்னு வைங்க, பெத்த தாயை விட பன்மடங்கு மகிழ்ச்சியில் திளைப்பாரா யார்? சொல்லி கொடுத்த ஆசிரியர். அதை மாதிரி இப்போ எல்லா வித்தைகளையும் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வித்தையை பிரயோகம் செய்கிறான் ஒவ்வொன்றாக அர்ஜுனன். இவர் அமர்ந்து பார்க்கிறார். அந்த சபையே ஆரவாரம் செய்கிறார். இந்த ஆரவாரம் செய்த உடனே துரோணருக்கு ஒரு பூரிப்பு மனசுக்குள்ள, இப்படி ஒரு மாணவனா நமக்கு. உடனே என்ன செய்தார்? ஒரு அறிவிப்பை செய்தார். இந்த சபையிலே என் மாணவன் அர்ஜுனனுக்கு சமமான வீரன் இருந்தால் அவன் தன்னுடைய வீரத்தை இங்கே காட்டலாம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். சபையே அமைதியாக இருந்தது. 2வது முறையாக சொல்கிறேன், இந்த சபையிலே என்னுடைய மாணவன் அர்ஜுனனுக்கு சமமான வில் வீரன் இருப்பானே ஆனால் இங்கே வரலாம் போட்டிக்கினார். சபை அமைதியாக இருந்தது. துரோணர் சொன்னார், 3வது முறையாக சொல்கிறேன், இந்த சபையிலே என்னுடைய மாணவன் அர்ஜுனனுக்கு சமமாக வில்வித்தையை பிரயோகம் செய்யக்கூடிய வீரன் இருந்தால் வரட்டும்னார். கர்ணன் நின்னான். அர்ஜுனன் என்னென்ன வித்தைகள் எல்லாம் காட்டினாரோ அதை விட பன்மடங்கு வித்தைகளை காட்டினான். ஏன்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்காரு, பீன்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்னொரு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்காருன்னு வைங்க. ஏங்கிற பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்த பிள்ளை ரொம்ப பிரசித்தியாக பேசப்படுதுன்னா, பிங்கிற பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு அந்த குழந்தை மேலே உண்மையாகவே ஒரு பாசம் வந்தால் அவன் ஆசிரியர். பரவாயில்ல, நாம் போதிச்சதை விட அங்கே அருமையாக போதிச்சிருக்காங்க, நல்லா மேலே வந்திருக்கான், புகழோடு வந்திருக்கான்னு நினைக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆசிரியர்களுக்கு அந்த உணர்வு இருக்கானா? நாம் படித்து கொடுத்த குழந்தை தான் முதல் இடத்துல இருக்கணும், மற்றவன் அதை விட மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் இருந்தால் அவனுக்கு பேர் ஆசிரியன் இல்லை. இப்போ துரோணருக்கே மனசுக்குள்ள அந்த எண்ணம் வருகிறது, நான் இவ்வளோ நாள் இந்த வித்தையை சொல்லி கொடுத்துருக்கேன், எங்கோ இருந்து வந்த ஒருவன் இந்த வித்தைகளுக்கெல்லாம் மேலான வித்தைகளை செய்கிறான்னு பொறுக்க முடியல துரோணரால். உடனே கேட்டார் கர்ணன்ட்ட, அப்பா நீ யாரு? உன் குலம் என்ன? உன் கோத்திரம் என்ன? உன் தாய் யார்? உன் தகப்பன் யாரு? நீ என்ன மன்னனா அப்படின்னு கேள்வி கேட்ட. நல்லா சிந்திச்சு பாருங்க. அறிவிப்பு செய்யும் போதே தாய் தந்தை அறிந்தவன், குலம் அறிந்தவன், கோத்திரம் அறிந்தவன் இந்த சபையில் என்னுடைய மாணவன் அர்ஜுனனுக்கு சமமாக போட்டியிட வரலாம்னு கூப்பிட்டுருந்தா கர்ணன் போயிருப்பானா? போயிருக்கவே மாட்டான். என் மாணவனுக்கு சமமான வீரன் இருந்தான் வாழ்ந்தான் நீ கூப்பிட்ட. இப்போ அவன் வீரத்தை காட்டின பிறகு பொறுக்க முடியாமல் உங்கள் அம்மா யார், உங்கள் அப்பா யாருன்னு நீ சபையில் வைத்து கேள்வி எழுப்பின அடுத்த நிமிஷம் இந்த மழை நீர் பாறை மீது விழுந்தால் எப்படி கூர் மழுங்கி போகுமோ அதை போல அவ்வளவு பெரிய வீரன் தலை குனிந்து நின்றான். உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயமே உன் பிறப்பு என்னன்னு கேட்கறது தான். அந்த கொடுமை உலகத்தில் எந்த குழந்தைக்குமே வரக்கூடாது. உன்னுடைய தாய் யார், உன்னுடைய தந்தை யாருன்னு கேட்டான். அப்பா பேர் தெரியாதவன்னு சொல்கிற கொடுமை மாதிரி உலகத்தில் எந்த கொடுமையும் இதுவரைக்கும் இல்லை. நபிகள் நாயகம் ரொம்ப அழகாக சொல்வார். கிராமத்தில் அந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்துக்கு கீழே விளையாடுவான். ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் அந்த குழந்தையை திடீர்னு கூப்பிடணும்னா, ராமசாமி மானை கூப்பிடு, சுந்தரவாண்டி மானை கூப்பிடுன்னு தகப்பன் பேரை சொல்லி பிள்ளையை கூப்பிடுவான். நபிகள் நாயகம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொன்னார், இங்கே வாடா, தகப்பன் பேரை சொல்லி நீ பிள்ளையை கூப்பிடாத. 10 பிள்ளை விளையாடுது,
அதில் 2 குழந்தை தகப்பன் முகத்தையே பார்த்துருக்காது. நீ தகப்பன் மேலே சொல்லி பிள்ளையை கூப்பிடுறியே, எங்கள் அப்பா யாருன்னு தெரியலையே, எங்கள் அப்பா பேரை சொல்லி என்னை கூப்பிடுறதுக்குரிய வாய்ப்பு இந்த பிறவியில் எனக்கு இல்லையேன்னு அந்த குழந்தை வேதனைப்பட்டால் இந்த உலகம் தாங்காதுரா. அதனால பிள்ளை பேரை சொல்லி கூப்பிடு, தகப்பனை முன்னிறுத்தி குழந்தைய கூப்பிடாதுன்னு சொல்வார். ஏன்னா உலகத்தில் தகப்பன் யாருன்னு கேட்கறதும் பெரிய கொடுமை. அப்பேற்பட்ட கொடுமைக்கு கூட கவியரசர் தான் ரொம்ப அழகான ஒரு தேர்வு சொல்வார். விதிவசத்தால் வயிற்றில் குழந்தை வந்துடுது, எல்லாரும் தெரிஞ்சு சில காரியத்தை செய்கிறதில்லை, தெரியாமல் செய்கிறோம். ஆனால் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதனுடைய லாப நஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியாது. பிறந்த பிறகு அது வாய் பேச ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த குழந்தை கேட்கும்மா, எல்லாருக்கும் அப்பா இருக்காங்களே, எனக்கு அப்பா யார்? எல்லா குழந்தையும் அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு வரானே, நான் யார் கூட போகிறது, எங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? தகப்பன் பேர் தெரியல அந்த குழந்தைக்கு, பதில் சொல்லணும். இப்போ கவியரசு சொன்னார் பதில், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, தாயாரை தந்தை மறந்தாலும் பெற்றவன் தான் என்று சொல்லாத போதும் ஏனென்று கேட்காமல் வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் சொல்லுவோம். அந்த மாதிரி உலகத்தில் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. தகப்பன் யாருன்னு கேட்குற கொடுமை. இந்த குழந்தை கேட்டா, அம்மா இன்னைக்கு நீ எனக்கு ஆறுதல் சொல்கிற, ஆனால் உன்னை என்னை யாருமா பார்த்துக்கிடுவான்னு அந்த குழந்தை கேட்டான். அதுக்கும் தீர்வு சொன்னார். காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனியிருக்கும் அண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையான்னு கேட்பான். அந்த அளவுக்கு அது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இப்போ கேட்டா, உன் தாய் யார், உன் தகப்பன் யாருன்னு கேட்டான். சபையில் வைத்து இப்படி ஒரு கேள்வி எழுந்ததே. இந்த உலகத்துக்கே உயிர் கொடுக்கக்கூடியவன், இந்த உலகத்தினுடைய இருளிலிருந்து அத்துணை பேரையும் மீட்கக்கூடியவன் யாரு? சூரிய பகவான். இந்த ஆதித்தன் ஒருத்தனுக்கு தான் உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குன்னு தெரியும். ஒரு சபையில் வச்சு ஓம் பிள்ளையே ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர், அதுவும் அவனுக்கு சம்பந்தமில்லாத ஒரு ஆசிரியர், உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உங்கள் அம்மா யார், உங்கள் அப்பா யாருன்னு ஒரு கேள்வி கேட்டானே. உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய சூரிய பகவானுக்கு இந்த சம்பவம் என்ன தெரியாமலா இருக்கும்? உடனே புறப்பட்டு வந்து, யாரை பார்த்தியா, அப்பா பேர் என்னன்னு கேட்குற, நான் தான் யா கர்ணனுடைய அப்பா. சொன்னானா யா சூரிய பகவான்? அதான் பெரிய மனுஷன் வேலை, தப்பு வெளியே சொல்ல மாட்டான், 4 செவத்துக்குள்ளேயே வச்சு மறைப்பான். யாருக்கும் தெரியாமல் வேணா என்னை வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லுவானே தவிர, நீ தான் என் மகன்னு சபையை கூட்டி பெரிய மனுஷன் சொல்ல மாட்டான். தவறான வழியில் குழந்தை வந்திருந்தா அதே வேலையை தான் ஆதித்தனும் செய்தான். தலை கவிழ்ந்து நின்ற அந்த நேரம் துரியோதனன் வந்தான். துரியோதனன் வந்து துரோணாச்சாரியார்கிட்ட கேட்டான், துரோணாச்சாரியாரே, யாரிடம் ஜாதி பேசுகிறீர், யாரிடம் நீர் குலம் பேசுகிறீர், நீரும் அகத்தியரும் எங்கேருந்து வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? சிவபெருமான் எங்கேருந்து வந்தார்? மூங்கிலிருந்து வந்தார். பெருமாள் எங்கேருந்து வந்தார்? தூண்லேருந்து வந்தார். இவங்களுக்கெல்லாம் ஜாதி சொல்லும், நான் இவனுக்கு ஜாதி சொல்கிறேன். யாருக்கிட்டெல்லாம் ஜாதி கேட்பது அநாகரிகம் என்று பாரதம் துரியோதனன் வாயிலாக சொன்னது. கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கன்னியர்க்கும் வன்மைகை உற்றவர்க்கும் வீரன் என்றுரைத்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கும் உண்மையான கோதில் ஞான சரித்திரம் நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி, நன்மை தீமை இல்லையே. நல்லா படித்தவங்கிட்ட போய் உன் ஜாதி என்னன்னு கேட்கக்கூடாது, பெரிய பாவம். வித்தை எங்கேருந்து வருதுன்னு நீ வந்து மூலம்லாம் பார்க்கப்படாது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க வேண்டிய இடம் வித்தைக்கு கிடையாது. நல்ல ஆண்டு படித்தவன்கிட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்காத, பெரிய பாவம். ஒழுக்கமான கற்பில் சிறந்த பெண்ணுகிட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்காத. கொடை செய்யக்கூடியவன்கிட்ட போய் என்ன ஜாதின்னு நீ கேட்காத. கையில் வாழ் வைத்திருக்கக்கூடிய வீரன்கிட்ட போய் ஜாதி பேசாத. நாட்டை ஆளக்கூடிய மன்னன்கிட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்காத. இந்த உலகமே சேமமாக வேண்டும் என்று யாகங்கள் செய்து தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பரமஞானிகள்கிட்ட போய் நீ என்ன குலம் கோத்திரம்னு கேட்காது.
எப்படி சொல்லிச்சு? கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கன்னியர்க்கும் வன்மைகை உற்றவருக்கும் வீரன் என்றுரைத்தவருக்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கும் உண்மையான கோதில் ஞானச்சரித்திராம் நற்றவருக்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லை. உனக்கு என்னையா தகுதி வேணும்? உனக்கு என்ன தகுதி வேணும்? அவனுக்கு சமமான மன்னனாக இருக்கணும், அவ்வளவுதானே. ஒரு மன்னனாக நின்று போர் செய்யலாம், வித்தையை பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி நான் ஏற்றுக்கிடுறேன். குலத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. இப்போ என்ன, அர்ஜுனன் ஒரு மன்னன், கர்ணனும் ஒரு மன்னனாக இருக்கணும், அவ்வளவுதானே. இந்த நிமிஷமே அங்க தேசத்துக்கு அவனை அரசனாக்குகிறேன். அங்க தேசத்துக்கு அரசனாக்குனது மட்டும் இல்லை, அந்த மணிமகுடத்தை துரியோதனன் தன்னுடைய கைகளாலே கொண்டு வந்து கர்ணனுக்கு வச்சான். இந்த நிமிஷமே அங்க தேசத்துக்கு நான் அரசனாக்குகிறேன். ஊருக்கே ஒருத்தன் அயோக்கியனா இருப்பான், ஊருக்கே ஒருத்தன் பெரிய ரவுடியா இருப்பான். ஆனா ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மானத்தை அவன் காத்திருப்பான். உலகமே அவனை பழிக்கலாம், ஆனா நாம பழிப்போமா? உனக்கு மோசமானவனா இருக்கலாம் ஐயா, அன்னைக்கு ஏன் கற்பை காப்பாத்தின காவலன் அவன்தான் நான் வழிபடக்கூடிய குலதெய்வம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? அந்த நிலை தான் கர்ணனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆக தாயும் கர்ணனுடைய விஷயத்தில் பூஜ்யம், தந்தையும் கர்ணனுடைய விஷயத்தில் பூஜ்யம். இப்படி ஒரு பரிதாபமான பாத்திரம் எங்கேயாவது இருந்திருக்கா உலகத்தில்?